இந்த சபையில் வந்த இந்த அரசன் யார் என்று தெரியுமா? தெரியும், இல்லை என்றால் தெரியாது. பாண்டவா ராஜனுக்கும் குந்தியம்மா தேவேருக்கும் பிறந்த பஞ்ச பாண்டவர்களே தருமன், பீமன், அர்ஜுனன், கடைசியாக 5வது பிள்ளையாக பிறந்த மாத்ரா தேவிக்கும் பாண்டவா ராஜனுக்கும் பிறந்த சாஸ்திரத்திலே வந்தவன் சகாதேவன் அடியன். சின்னால் தானே போக தெரியும், சின்னால் அதுவும் தானே. அப்படி இந்த சமய நாடி வரும் பொழுது எப்படி தருவார்கள்? என்னுடைய சிறுசில இருக்கக்கூடிய முத்து முடியிலே பச்சை, பவனம், சத்திரம், வைரம், கையொழியும், மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய 9 கற்களால் இயக்கப்பட்ட மணிமகனமாக எப்படி இருக்கிறது? இருந்தாலும் என்னுடைய பங்காளியாக விளங்கக்கூடிய துரியோதனன் எத்தனையோ கொடுமை செய்தான். அந்த கொடுமையில் இருந்து எங்களை காக்கும் குலதெய்வமாக இருக்கக்கூடிய கண்ணனர்களால் உயிர் வைத்து துரியோதனிட்ட கட்டளை பிரகாரம் 12 வனம் ஓராண்டு அஜ்ஞாத வாசம், 12 வனம் என்றால் நாடகத்திலே கழிக்க வேண்டும், ஓராண்டு அஜ்ஞாத வாசம் என்றால் எங்கே கழிக்க வேண்டும்? நாட்டிலே மறைந்து வாழ வேண்டும். ஆமா, புகழாய பட்டணத்திலே என்னுடைய அண்ணன் அங்க என்ன பேர் தெரியுமா? கங்கு பட்டுராக படிப்புரிந்தார். தர்மம் என்ற பெயரை நீக்கி கங்கு பட்டுராக படிப்புரிந்தார். என்னுடைய அண்ணன் பீமன் இருக்கிறாரு. பலாயினம் மடப்பள்ளியிலே சமையல் வேலை செய்து கொண்டிருந்தார். விளையாட நாட்டிலே என்னுடைய அண்ணன் அர்ஜுனன் இருக்கிறாரு. ஏண்டா விளையாட நாட்டிலே உத்தரைக்கு நாட்டிய பெண்களாக தேவேந்தர் லோகத்திலே ஊர்வசி கொடுத்த சாபத்தால் என் அண்ணன் வேடியாக உருவெடுத்து அதிரூப வேடியாக உருவம் எடுத்து உத்தரைக்கு அங்கே நாட்டியத்தை சொல்லி கொடுத்திருந்தார். ஆமா, என்னுடைய அண்ணன் நகுலன் எப்படி தெரியுமா? தந்திர பாவலாக பண்ணியிருந்தார். நானும் குதிரை கொட்டாயிலே குதிரைகளுக்கு பணிவிட வேலை செய்து கொண்டு குதிரை குழு போட்ட வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆளுக்கு ஒரு வேலையாக 5 பேராக பட்டணத்திலே இருந்தோம். இருந்தாலும் 12 வனம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் முடிந்திருக்கிறது. நேற்று முன்தினத்திலே முழுதுமகா ஒளிவரை சூடாக அனுப்பி வைத்தோம். துரியோதன இடத்திலே நாள் கட்டப்பட்டார். தர மறுத்தான் துரியோதனன். மறு தூதாக தண்ணீரை அனுப்பி வைத்து பாண்டவருக்கு 12 வனம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் சென்றபடியா வாராகி விட்டது. பாண்டவருக்கு 4 தலைமுறை. ஆனா நான் தெரியல, இன்றைய தினம் ஏதோ நமக்கு தெரியாத ஒரு வேலை ஒண்ணு நடந்துக்குது. இந்த ரகசியத்தை என்னவென்று அறிய வேண்டும் என்றால் மாமன் நம்மளை தேடி நீப்பு வருவாரு. இருந்தாலும் நம்ம போயிடலாம்டா, நம்ம கோழி விளையாடல. அன்னைக்கு கதியாடி மகாராஜா, அன்னைக்கு கதியாடி காலம் வச்ச, நீங்க கோழி ஆடி கை ஓடிக்கும். கோழி ஆடி கை ஓடிக்க குண்டு அடிச்சுட்டு போறேன்.
உட்காரு பேண்டா போட்டு என்னுடைய கை கோழி கோயிலுக்கு உன் கோழி எங்கடா என் கோழியா என் கோழி சொட்டா உள்ள என்னுடைய கை கோழி என் கோழி வாங்கி போச்சு கோழி கோழி இல்லையா கோழி இல்லையா இல்ல இன்னும் சுபோதியம் திருவண்ணாமலை மாவட்டம் இன்னும் செங்கவட்டம் கல்றப்பாடி கிராமத்தை சேர்ந்த இன்னும் சண்முகவுடையாருடைய நாடக ஆசிரியர் சண்முகவுடையாருடைய குமாரன் சம்பத் என்று சொல்லக்கூடிய மெய்யங்க அரங்கிலே சகாதேவனாக வேடந்தாங்கி நடிக்கும் எனக்காக ரூபாய் 101 வாங்கியுள்ளார். இன்னும் திருவண்ணாமலை மாவட்டம் கலசுபக்க வட்டம் கோயில் மாதிமங்கலத்திலே வாசமுறிந்து வரக்கூடிய இன்னும் பம்பை குழு நடத்தக்கூடிய இன்னும் கரகாட்ட செட்டு வைத்திருக்கக்கூடிய சிரஞ்சீவி என்று சொல்லக்கூடிய மெய்யன்பர் அரங்கிலே தன்னுடைய நண்பனை பாராட்டி ரூபாய் 101 வாங்கியுள்ளார். வாரி வழங்கிய இருவர் குடும்பமும் ஆலம்பரம் போல் தகைத்து அருகம்புல் போல் வேறொன்றி மிகு போல் சுற்றி முஷாமல் இருக்க வேண்டும் என்று எல்லாம் ஆதி சக்தியாக விலகக்கூடிய பாஞ்சாலி அம்மனை வேண்டிக் ஒண்ணு இல்ல பையன் பாத்ரூம் காட்டணும் இப்ப நான் கோழி அடிக்க போறேன். கோழியா இப்ப முதல்ல யார் அடிக்கணும்? நீ தான் அடியா. நான் தான் அடிக்கணும் கோழி. நீ 10 வருஷம் பாரு அடிக்க முடியல. நான் அடிக்கிற மாதிரி எப்படியா பாரு அப்படி முடியும் பாரு கரெக்டா அடிப்பேன். நீ ஏமாத்தாட்டா கோழி எத்தால இருந்தா அடிக்கணும். குயில வீடு நீ ஏமாத்து கல்லாட்டாத நான் ஒத்துக்க மாட்டேன். ஆமா பாரு நீ கரெக்டா வேயா. இப்ப 2 பேர்ல அடிப்போம். அடி அடிக்க முடியல மீண்டும் அடிக்கிற மாதிரி போயிட்டா. ஒரு மாமா தமிழ்நாடு கோழி கோழி யாரும் இஸ்பெக்டர் உண்மையா இருக்காங்க. ஒரு மாமனுக்கு மரியாதை இல்லையாடா? ஒரு நீ கூட 2 ஆட்டம் உக்காரு. கேட்க போற மாதிரி கேக்குது. யாரோ சகாதேவா நமக்கு யாரா தெரியும்? நமக்கு யாருக்கிறாங்க கூப்பிடும். இருந்தாலும் நம்ம கோழி விளையாடுவோம். சகாதேவா முத்து சகாதேவான்னு குரல் கேக்குது. பழக்கப்பட்ட குரல் மாதிரி கேக்குது. ஒரு ஆள் தானா எத்தனை சகாதேவன் இருப்பான் கூட இருக்கலாம். பழக்கப்பட்ட குரலா கேக்குது. சகாதேவா சின்ன பையன் கோழி பாதத்திற்கு எப்படி தெரியுமா? பாதம் கடிதே உன்னுடைய பாதத்திற்கு மல்லிகை முல்லை சொல்லக்கூடிய வாசனை வைத்து சகாதேவன் என்னுடைய பாதத்தை மனிதா இல்லவா அதனால் சுகமாக வாழ்வா என்று வாழ்த்தினேன். பெரியவர்களால் வஞ்சிக்கப்பட்டு நாடு நகரங்கள் உப்புச்சட்டை வருவோடு முதல் கொண்டு பறி கொடுத்து விட்டு 12 வருடம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கானகத்திலே காலத்தை கழித்தோம். ஓராண்டு உபலாய பட்டணத்திலே
காலத்துக்கு கேட்டோம். உணர்வதா முனிவரை தூதாக அனுப்பி வைத்தோம். ஆமா. நாடியார் மறுத்து விட்டான் துரியோதனன். ஆமா. அப்படி இப்பேற்பட்ட கஷ்டத்துல இருக்கும்போது சுகமா வாங்கிட்டு உங்களுக்கு எப்படி மாமா? ஒரு நல்ல செய்தி வந்துருச்சு. என்ன மாமா? ஒரு நல்ல செய்தி வந்துருக்குது. என்ன என்ன? போய் என்ன அனுப்பிச்சுக்கிறாங்க தூத்துக்கு. யோ போயா பால. ஏன்டா? உன் மருமகனை பார்த்து நீ போற? ஏன்டா? மச்சான், உன் அண்ணன் தானே அனுப்பி விட்டான். யாரு? என்ன போய் நாடு சொல்றான். சரி மாமா, யார் அனுப்பிச்சதே? என்ன உன்னையா? தர்மரு தூது தானே? ஆமா. வாத்தானே என்னையா கேள்வி வந்தா? மச்சான் டேய் 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 நான் ஒரு வார்த்தை கேக்குறேன்ல சரி மாமா, ஆமா. நீ தூதா போ. நடா டேய் என்னடா இப்படி வைக்கிறா தூதா போ. டேய் இதை கேட்கறது பார்த்தா என்னவோ துதா புனாதான் மாரி துதா பாவ போறேன். அவனோ நம்மள மனுஷனாவே மதிக்கணும். அவன் மதிக்க மாட்ட சில்லற பையன் அவன். ஒரு சொன்னேன் சின்ன கல் எடுத்து தூக்கி வச்ச கையில இருந்து அது பேர்தான் வீட்டுல வானா ஏகாத புள்ளா அந்த ஆளுன்றான் துதா போக போறேன்னா அப்ப வந்து நம்ம பயிற்சிக்காரங்க வந்துக்கிறோம். இப்ப நம்ம வந்த வேலை இல்லை 5 காய் எடுத்துட்டு கூட வந்துக்கிறோம். ஆயிடுச்சுனா டேய் வராது யோ யோ யாருடா? தாண்டா காவலர். மாமா தூதா போ. ஏய் மச்சான் நடா ஈகிற தூதா போ போறேன். ஆமா மாமா. ஒரு நல்ல வேலைக்கு போற மச்சான். அது என்னடா செத்த சாவு போறான். மாமா. தூதா போ போடே. தூது தான போற? தூதா மச்சான் போ போறேன். அதான் தூதா போறேன்னு கேக்குறேன். நீ தூது போற. அதனால என்ன தேடிங்க அவரா? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறோம் அந்த மச்சான். ஓ பிற்காலத்திலே கௌரவருக்கும் பாண்டவருக்கும் பகை போர் ஒன்று வந்து விட்டார். ஆமா. கடைசி நேரத்திலே அண்ணன்மார் 4 பேர் இடத்திலே கேட்டவே சின்ன பையனை கேட்கறே அப்பா, சொல்லுவா. நீ மோசமான ஆள். நீ வந்து போர் பண்ணி நிறுத்திருப்ப நீ. அவங்க 4 பேரும் பாத்துட்டேன். உன்னை பார்க்காத போக முடியல. ஆமா நீ தூதா போற. சொல்வதென்ன நீங்கள் சொல்வதென்ன நீங்கள் துரியோதனனுடைய சென்று புள்ளியா நாடி கேட்க போவதே. சரி நீ எதுக்கு வந்துருக்கிற? எல்லா விஷயம் எனக்கு தெரியுமாமா. தெரியாமலே நம்பிடலாம். இந்த கலங்கலாம் புள்ளங்க எந்த புள்ள? அப்படி இல்லடா. எல்லா விஷயமும் தெரியும். அப்பா மாமா எதுக்கு வந்துக்கிறாருன்னு எனக்கு தான் தெரியும். மாமா எதுக்கு வந்துக்கிறாரு? இந்த தோபரை யுகத்திலே எதற்காக கண்ணனாக வடிவெடுத்தாரு அனைத்து விஷயம் எனக்கு தெரியும். நாளை கட்சி வெளி வச்சுட்டு வச்சுக்கா நான் முதல்ல சொன்னேன். ஆனா இந்த ஆளை வச்சுட்டு ஒண்ணுமே நடக்காது. அரைக்கே சொல்றேன் புட்டு புட்டு மொத்தமா என்ன பண்றா போகலாம். மாமா ஆனா ஒண்ணு மாமா, நீங்க தூது போறாலும் என்ன பார்க்காத நேரம் போட்டுக்கலாம். தப்பே கிடையாது. இப்ப வேலையில இருக்கிற ஓனானத்துக்கு கேட்டு உள்ள விட்டுன கதை உங்க கதை. மழை போது உங்களுக்கு ஏண்டா? மாமா நீ சிந்தித்தபடியே தூது சென்றாலும் ஒழித்தாலும் சரிந்த 100 வரில் முதல்வனாய் பிறந்தவன் நிலம் தராமல் இருந்தார்கள் பழகிறார். அந்தத்தில் முடிய வகை அடியெடுத்து தெரியுமா? நீ
நீ தூது போறதுக்கு வந்துக்கிற மாமா நீ தூது போறா இருக்குன்னா தூது போறதா இருக்குன்னா அவ கூந்தனுக்கு நீ எதுக்கு வந்துக்கிறந்து அந்தத்தில் முடிய மகை அடியனுக்கு தெரியும் ஆதிமா ஒரு ஆயிரம் மண்டபம் அங்க போய் தான் பேசணும் சீரியட் விஷயம் இந்த விஷயத்த ஏன் எங்க பேசலாமாமா எல்லாம் தெரிஞ்சிருவோம் ஆமா தெரிஞ்சிடும் சில விஷயங்களை வந்து தந்திரமா பேசலாம் மறைமுகமா பேசலாம் சில விஷயங்கள் பேசக்கூடிய விஷயமா இருந்தா பேசலாம் ஏதோ ரகசியமான விஷயமா அவர் என்ன சொல்றாருன்னு இந்த வேணா 16,000 கால் மண்டபத்துக்கு போலான்றாரு இப்போ மண்டபத்துக்கு போனோம் ஆமா 16,000 கால் தூண்கள் உள்ள மண்டபத்திற்கு சென்று தனியா பேசலாம் எங்க திட்டத்தினால திட்டு அடிக்கலாம் நாங்க அடிக்கலாம் மாமா போயா ஏன்டா போயா நாயா ஒன்னு அடிக்க போறேன் எல்லா விஷயம் தெரியுது நீ தூது போனா எனக்கு என்ன போவாம இருந்தா எனக்கு என்ன துரியோதன 100 பேரிலே பெரியவனாக நாடு கொடுத்தால் எனக்கு என்ன அவன் கொடுக்கலாம் எனக்கு என்ன மாஞ்சாலி கூந்தல் முடித்தால் எனக்கு என்ன அவன் முடிக்கலாம் எனக்கு என்ன அதான் சொல்றாரு 4 மணிக்கு ஆட்டம் விட்டா எனக்கு இந்த ரூபா வந்துச்சு போயிட்டு சின்ன பையன் தப்பா போச்சுடா பெரிய ஆளுக்கு சம்பந்தமாக கம்மி விட்டுருவாங்க சின்ன பாத்துங்க எல்லாம் வந்து நம்ம எல்லாம் செல்லு பார்த்து கத்துருச்சுங்க மாடான்னு போது நீ போடுற சரிங்களா வாங்க விஷயமான இடத்துக்கு இட்டு போய் நான் பண்ணுவோம் பண்ணிக்கோ வாங்க மோசமா நல்லா மொத்தமே சொல்றான்டா ஐயோ ஒரு கப்பலே கழிச்சுட்டு இப்போ இந்த 16,000 கால் தூண்கள் நிறைந்த மண்டபத்திற்கு செல்ல வேண்டும். எனக்கு தருமாறு பாஞ்சாலி மொத்த பேருங்கிறாங்க. அவங்க மூலியமா எதுவும் பேசக்கூடாது. எல்லா விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால எங்க போனோம்? அது ஒரு 1000 கால் மண்டபம். அங்க போய் என்ன வேணா பண்ணலாம். கட்டி போட்டு மாமா இதுக்கே எப்படி சொன்ன எப்படி தெரியுமா அங்க வெளியே நான் சொன்ன உள்ளவங்க சொல்றான்ற ஆமா அதான மாமா ஆமா நீ பாரத நீ பாரத அமர்ந்தாயும் எதுக்கு வந்து தெரியுமா முன்னொரு காலத்திலே மிருகண்ட ரிஷிக்கு 2 கண்கள் தெரியாது. அப்படி 2 கண்கள் தெரியாமல் இருந்தாலும் சிவனியை அல்லும் பகலும் 60 இடைவிடாத துதி செய்து கொண்டிருந்தார். சிவபெருமான் அந்த மிருகண்ட ரிஷிக்கு காட்சியளித்தார். மிருகண்டையிலே உங்களுக்கு 100 வயது முட்டாள் பிள்ளையாக இருக்கக்கூடிய 100 வயது அல்லது அறிவையிலும் சிறந்தவனாக அழகான 16 வயது உடனே அதற்கு மிருகண்டையர் என்ன தெரிவித்தார் தெரியுமா? என்ன தெரிவித்தார்? சாமி அது ஒண்ணுத்துக்குமே உதவாத பிள்ளை. அது 100 வயசு வரைக்கும் இருந்து என்ன பண்றது? 16 வயதுடைய அறிவு உள்ள பிள்ளையை எனக்கு வேண்டும் என்று கேட்டார். உடனே வரத்தை அளித்தார். குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு மார்கண்டையன் என்று மார்கண்டையன் என்று பெயர் வைத்தார்கள். நான் ஒரு வண்ணமாக போய் ஒரு மேலையாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். பாடசாலை சென்று வருவது, விளையாடுவது, தாய் தந்தைக்கு உண்டான கையுடைய வேலைகளை செய்வது. அந்த மார்கண்டையனுக்கு 14 வயது நிரம்ப போகிறது. தாயும் தந்தையும் இல்லத்திலே தாயும் தந்தையும்
தாயும் இல்லத்தில் வயது கொண்டிருக்கிறார்கள். இன்றையோடு நம்முடைய மகனுக்கு 16 வயது முடிய போகிறது. சிவபெருமான் அளித்த வரத்தின் பிரகாரம் நம்முடைய குழந்தை இறந்திருவார் என்று தாயும் தந்தையும் வயது கொண்டிருக்கிறார்கள். இதை கண்டான் மார்க்கண்டேயன் தாய் தந்தைக்கு ஆறுதலை தெரிவித்து திருக்கடையூரிலே சென்று சிவலிங்கத்தை குவித்து அந்த சிவலிங்கத்தின் அறியாமல் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் 5 மந்திரத்தை இரண்டாவதும் செய்து கொண்டிருந்தான். சித்திரகுப்தன் தன்னுடைய கரத்திலே இருக்கக்கூடிய ஏட்டை தள்ளினான். மார்க்கண்டேயனுக்கு வயது முடிந்து விட்டது. உடனே யமதர்மன் இடத்திலே கையிட்டார். யமன் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? தன்னுடைய தூதுவர்களை அழைத்தார். அந்த மார்க்கண்டேயனுடைய உயிரை பிடித்து வரும்படி கட்டளையிட்டார். வந்தார்கள் தூதுவர்கள். மார்க்கண்டேயன் வந்து ஞானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஓம் நமச்சிவாயம் என்று கிட்ட நெருங்கும் உள்ள அண்ணன் சோலை வீசுகிறது. மீண்டும் தூதுவர்கள் சென்றார்கள். யமன் தருமனிடத்திலே தெரிவித்தார்கள், சுவாமி எங்களால் அந்த மார்க்கண்டேயனை கிட்ட கூட நெருங்க முடியவில்லை, அண்ணன் சோலையாக வீசுகிறது என்று தெரிவித்தார்கள். உடனே யம தருமன் தன்னுடைய பாச கயிறை எடுத்துக்கொண்டு திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கண்டேயனை பிடிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். பார்த்தா கிஞ்சோலை சுத்தி எரியுது. மார்க்கண்டேயன் கிட்ட யமனாலே நெருங்க முடியவில்லை. கரத்திலே இருந்த பாச கயித்தை எடுத்தான் யமன். எடுத்தான் பாச கயிற்றான். உடனே மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை சேர்த்து பிடித்துக் கொண்டிருந்தாரு. அந்த பாச கயிறானது சிவலிங்கத்தையும் சேர்த்து சுழற்றியது. பார்த்தார் சிவபெருமான். கோபம் பொறுக்க முடியவில்லை. உதைத்தார். 3.25 நாழிகை யமதர்மன் பூமியிலே வீழ்ந்து மூச்சியாகிவிட்டார். அந்த 3.25 நாழிகையிலே படைக்கும் தொழில் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. உயிரை பிடிக்கக்கூடிய தொழில் நின்று விட்டது. ஆகையால் இந்த பூமியில அளவற்ற சேனைகள் 18 சேனை இந்த பூமியில பெருக்கெடுத்து விட்டது. பார்த்தால் பூமாதேவி ஐந்து கொண்டே உன் இடத்துல ஓடி வந்தா. யாரு? எங்க அத்தை. என்ன பையன் எல்லா விஷயம் புட்டு புட்டு வைக்கிறான் பாபா. பூமாதேவி ஓடி வந்தா. தாங்க முடியவில்லை. நாளுக்கு நாள் ஜனத்தொகை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்று தெரிவித்தார். நீ அதை என்ன சொன்ன? வருகிற நோவர் யுகத்திலே 10 பாண்டவரை படைப்பேன், கௌரவர்கள் 100 வரை படைப்பேன். அந்த கோபர யுகத்திலே பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பகையை ஏற்படுத்தி சண்டை செய்து இந்த 18 கோடி சேனை ஆகிறது. சத்தி பண்ணி சாதாரணமா வந்தியா? கங்கணம் கட்டிங்க இருப்பாரு கையில. ஆமா, இந்த பூமியில உள்ள அனைவரையும் நீ எது பண்ண வந்து தெரியுமா? 18 கோடி சேனைகளை அழித்து சாம்பலாக்கி விட்டு இந்த பூமி பாரத்தை நீ இல்லாம இந்த பாரதம் நடக்காது. ஆனா நித்தலாமாமா? எப்படா இந்த சண்டையே நடக்காத நித்தலாம்? எனக்கு தெரியும். என்ன அது எப்படி பார்த்தா அவனுக்கு தெரியும்? சொல்லிட்டா பாராளா கர்ணன் அவனை 56 தேசத்திற்கு மதிமதி யார் தெரியுமா? யாரு? நல்லா துரியோதன தர்மம் தான் தெரியுறாங்க. இந்த மண்ணுக்கு சண்டை போறானுங்க. அவனுங்க எல்லாம் கிடையவே கிடையாது. யார் தெரியுமா? யாரு? பாராள கர்ணன் பார்த்தவனை முன்கொண்டு நாராள் புயல் கலைந்து உண்மையும் நான் பிடித்து கட்டுவேனானா? என்ன போய் பிடித்து கட்டு கொண்டு. ஆமா, நேராக நின்னையும் பிடித்து யான் கட்டுவேனானா? மாறாமல் காக்கலாம் மகாபாரதம் என்று. இந்த அவனி 56 தேசத்திற்கும் தலைவனாக யார் தெரியுமா? கர்ணனுக்கு முடி சூட்டணும். முதல்ல நான் கர்ணனை 17 நாள் சண்டையிலே கொள்வேன் 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 என்று சொத்தம் இருக்கிறாங்க அர்ஜுனன். அவனை கொல்லணும் முதல்ல.
ஒண்ணு சொல்றது பார்த்தா ஒரே கிண்டல் ஆகுது. நம்ம பார்த்தா யாரும் சின்ன பையன் நினைச்சவன பச்சா புட்டு புட்டு கீழே கம்மிட்டு ஒரே சொன்னேன். தெருமரத்துல மோதனே ரைட்டு கேச்சா ஏசு மரத்துல மோதாது முதுகுல ரணமாயிடுது. அது என்ன கெதியில கொண்டாந்து விட்டு போச்சா அது கூட இல்ல. அது இன்னும் கொண்டு போடணுமா கண்ணனுக்கு முடிச்சு விட்டுணுமா அவன் துரோகம் தான் பண்ணுது. இருடு அதுவடி அம்மா போறேன். இன்னும் வேற ஆறு இன்னும் 2 மாமா கர்ணனுக்கு முடி சுட்டணும் அர்ஜுனனை கொண்டு போடணும். ஆமா பாஞ்சாலி எப்ப பார்த்தாலும் ஐயோ அந்த கூந்தல முடி வச்சப்போ தலை வச்சு போட்டு பேய் மேய்ச்சிருக்கிற பாஞ்சாலி அவளை கூப்பிட்டு மொட்டடித்தோட இல்ல மாமா வேலையில போடுது. உங்க பாப்பா அழக கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கைது மேலே பாஞ்சாலி மொட்டை ஆமா சரி அந்த காலில போய் அடிச்சிடலாம். அந்த முடி அந்த முடி வச்சுட்டாங்க. நான் எப்ப முடியுது சபை எப்ப நிறைவேறுது இப்படியே கூந்தல ஆட்டிட்டு எங்க மொத்த பேரும் ஆயிடுச்சுங்கிற அவத்தான். சரி அவளை மொட்டாச்சு போட்டு மாமா சரி இன்னொரு மொட்டாச்சு என்னுடைய அண்ணன் தளத்துல சிறந்தவன் வீமன் இருக்கிறாரு. அந்த மட்டு வச்சுங்கிறாரு. ஆமா நல்லா கைக்கு காலுக்கு பெரிய விலங்கா போட்டு அதில் விதல பாதாளம் அவனை பூட்டி போடலையா அவனை கோயிலுக்கு ஏன் அவனை பூட்டி போடணும்னா அந்த துரியோதன தொடையை முடிக்காம விட மாட்டேன்னு அவனையும் வந்து ஒரு வெயிட் பண்ணி அவனை கோயிலுக்கு கூட போய் மணி ஆட்டாது மாதிரி பண்ணிடணும். ஆமா உண்மையை பிடித்து நான் கட்டி விட்டார் இந்த வாரமே நடக்காலம் பாத்துக்கிறாயா என்ன கட்டுறீங்களா? அவங்க கட்டுக்கிட்டான் இன்னொரு ஆளுக்கிறாரா அத மூஞ்சா எனக்கு நாடு வேணா நகரம் வேணா அது வேணா இது வேணா அந்த முட்டைக்கடை பயணி தருவேன் அந்த ஆளு என்ன பண்ணலாம். அது மொத்தத்துக்கு காரணம் யார் தெரியுமா? எங்க அண்ணன் தான். ஏன் போய் சூதாட்டத்துல உட்காரணும் நாடு நகரங்களை எதிர்த்து பழைய வைத்தாட வேண்டும். ஒரு ராஜாக்கள் செய்யக்கூடிய வேலையாது. சரி நாடு நகரத்து தான் போச்சு. நாடு நகரம் போனா கூட போட்டோம். கட்டிய மனைவி என்று பாராமல் அந்த பெரியவர்கள் சபைதலிலே பழைய வைத்தாடினான். எங்க அண்ணன் சுத்தமான வந்துடன்னு ஒரு ஆசைத்தான் நட்பாச்சா இருக்கிறது பிடிக்கலாம். அந்த ஊமலை எதுவுமே பண்ணக்கூடாது. என்ன பண்ணும் அர்ஜுனனை பண்ணாவே தன்னால ஆட்டம் அடங்கி போடும். தர்ம ஆட்டம் தானே அடங்கி போடும். இப்ப அடங்கிதான் போய் உன்னைய பிடித்து கத்தினானா இந்த பாரமே வராம நான் பாத்துக்கியா மைத்துனா கட்டுவே கட்டுவே கருதினாய் சகாதேவா மைத்துனா எட்டாதே மைத்துனா எட்டாதே அப்பில் இருக்கின்ற அப்படி ஒரு வேலை அந்த தேனும் கையில கிட்டினாலும் கிட்டுமோ செப்பிய வார்த்தையாது குடிக்கது ஒரு புளிய மரத்தில் தேனுக்குது அது மொடவு நினைச்சாட்டு சாப்பிட முடியுமா? ஒரு பிளிய மரத்தின் மீது ஒரு பெருத்த தேன் கூணானது இருக்கிறது. ஆமா பிளிய மரத்து அடியிலே ஒரு முடவனானவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அதை வழிபோக்கவன் ஒருவன் பார்த்தான். ஆமா மேலே ஏறினான் தேன் குட்டை அழித்தான். ஆமா சரி மேலகிற தேன் முடவனுக்கு கிட்டுமான்னு கேக்குறியா? ஆமா ஐசம் கொஞ்சம் நகத்தை கொடுக்க மாட்டான். ஐயம் கொடுப்பான். என்னால முடியாதுப்பா. அதான் வச்சிட்டாங்கயா என்ன பண்ணிட்டா வருமா செல்லப்பா கட்டுகிறேன் என்று என்னை தேவராலோ
சொல்லு. டேய் இந்த மாமனை போய் கட்ட முடியுது. இந்த மாமனை கட்டுறவங்க உலகத்துல எவனாவது வேணாம். மாமா கும்பல் கட்ட கட்டுறதுக்கு என்னால முடியாதா? ஏ மைத்துனா ஓ ஓ உன்னை கட்டுறது மட்டும் இல்ல அப்படியே கையும் காலையும் கட்டிய கட 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 மைத்துனா மைத்துனா அண்டர் முதல் தொண்டரோ மண்டலத்தில் உள்ள எவரோ இந்த அண்டம் இருக்கிறது அண்டம் அண்டம் இந்த உலகம் ஆமா எல்லா உலகத்திலும் சேர்த்து எவனா ஒரு பலம் படித்தவன் என்னோட பலம் படித்தவன் இருந்தா அவனாலே அவனை கட்ட முடியாது. கட்ட முடியாதா? ஆமா உன்னை கட்ட முடியாதா? ஆமா பாயா ஏயா சின்ன பாயில கூட உன்னை பூச்சி கட்டி முடியாது. எனக்கு எப்படா கட்ட முடியும்? ஆமா உலகறிய கட்ட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாவரும் சாட்சியாக உலகறிய இந்த உலகத்திலே உள்ள அனைவரையும் சாட்சியாக வைத்து உன்னை கட்டி முடியல. அப்படியா? ஏ மைத்துனா நான் பிரம்மன் என்று அநேது தெரியாதை நான் ஒன்னே பண்ண முடியாது. போயா ஏன்டா மும்மூர்த்தி தேவதை உனக்கு கட்ட முடியாதா? ஆமா இன்னொன்னு சொல்லிவிடுவேன். எப்படி சொல்லுவாளா? சொல்லலாம் வச்சியா அரசர் முதல் அரசாலும் அறிய உன்னை இந்த இடத்திலே கட்டிவிட்டா என்ன பண்ணுவேன்? டேய் சகாதா
சகாதேவா வேண்டாம் அப்பா சகாதேவா உன்னுடைய பேச்சு எல்லாம் வெறும் பேச்சு என்ன எதுவும் கட்ட முடியாது நீ பேசுற வசனம் வேஸ்ட் எல்லாமே எந்த விதத்தில் அருளும் என்னுடைய ஐயன் சுந்தரராஜனுடைய மகனியால் என்னுடைய ஞானமணி கயிற்றான் அப்படியே கட்டி தர 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 தவிர்த்து முடியும் மாமா சின்ன பையன் வாடா வாடான்னு சொல்லி போது கேட்டா தம்மா மாதிரி போய் வாயை குடுத்துட்டா போய் தூத்து புண்ணாக்கிறது கட்டுறேன் கட்டுறேன் கட்டுறதுனா உன்னை நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் அது தேர்த்தி என்ன பண்ணுவாங்க என்னை கட்டுவேன் என்று சொல்கிறாயே மைத்துனா அந்த ஆதிசங்கராலோ அந்த சிவனு பிரம்ம எவன் நினைச்சாலுமே ஆகாது போய் என்கிட்ட நெருங்க கூட முடியாது இப்போ உன்னை கட்ட முடியாது கட்டி பார்க்கலாம் ஏன் எப்படி நிப்ப நீ எப்படியா நிப்ப நான் இப்படிதான் நிக்கிறேன் நீ கட்டா இந்த ஆயிரங்கால் தூண்களிலே ஒரு தூணுக்கு ஒரு கண்ணனா பாத்து ஆமா உண்மையான கண்ணை என்கிறான்னு பார்த்து கட்டுறா பாருங்க ஆமா வீணாம அடிக்காதியா ஏய் மத்து மைத்துனா தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் நான் எந்த திசையில இருக்குன்னு என்ன பார்த்து கட்டி போலாம் அதானே கோவிந்தா இஷ்டதேவதையே எந்தன் சிந்தையில் கஷ்டப்படுவாய் இன்றைய भगवाने चंद्र चंद्रायुधा दासगल गोमा जानकी रामा मायावा केसवा मधुसूदना उन्नै कट्टिवेन
நான் எப்பேற்பட்ட ஆளு கட்ட முடியாது கட்டும்படியா உன்ன டேய் மைத்துனா இங்க பாருடா மாமல ஓ மாமா மைக் இப்பதானே இந்த தூணான நின்று இருந்தேன் அதுக்குள்ள எப்படி அங்க போன முடியாதா பூனை கட்டு மைக் குத்தி கிடையாது இந்த உலக செல்வா கம்முட்டா டேய் என்ன பைத்தியாரம் நீதான்டா ஒதுக்கு பைத்தியாரம் மடிக்கால புடிங்க மாமன் இந்த மண்டபம் இருக்காரு அதுக்குள்ளே எப்படி அங்க போய் காட்சி அளிக்கிறாரு மைத்துனா முடியாது. மாமா போல்ட்ட பின்னால வேணா மைத்துனா இன்னும் எப்படி கட்டு மாமா உன்னை கட்ட முடியாது ஆமா சின்ன சமாச்சாரம் இந்த நாட்டு கட்டணம்னா மூட்டை கட்ட நாங்க எழுத்துட்டு போட்டு போட்டு போறாங்க பூசிக்கிறா அது கண்டவரு கரெக்டான் இந்த நாட்டு உன்னை நம்பி நான் ஆத்துல இறங்குறேன் எங்க அடிக்கல கட்டணம்னா நம்ம மூட்டை கட்ட எழுத்துட்டு போயிட வேண்டியது இப்ப கட்டணம்னா நீ மூட்டை தூக்கி எழுத்துருக்கு வயது ஆயிடும் நேத்தா உன்னை நம்பிதான் இந்த சத்தி மாப்பு கட்டிடலாம் எப்படா கட்டு மேல குமாரி ஆகாசம் வாங்கி கட்டிடலாம் எப்படி ஒத்துக்கிட்டா அவன் கட்டல் வச்சு அதனால பூஞ்சி மேலே காய் நீ மூட்டை கட்ட தேவை ஒண்ணு கட்ட தேவை மாமனை நீங்க கட்டி போறதே வெளி நாம ரெண்டாவது கூட்டு நவரவே கூடாது திமுற கூடாது யாரா ஒண்ணு வரக்கூடாது அவருக்கு கட்டு ஆனா ஒண்ணு நம்பிதான் இறங்குறான் பயங்கர ஆயிடுச்சு வச்சுக்கா அந்த அதிகா மூஞ்சி மேலே காய் உன்னை கட்டுவதாக இந்த உலகத்திலே உன்னை கட்டுவதற்கு யாரும் ஒருவரும் இல்லை என்று இந்த ஆயிரங்கால் மண்டபத்திலே தூணுக்கு ஒரு கண்ணனாக காட்சியளித்து இந்த சகாதாவளையே ஏமாற்றுவார்கள். உன்னை கட்டுவதெல்லாம் கம்ப்ளீட் புள்ளியா ஜோபிக்கு போய் கட்டி கிடக்குறேன் பகவானா ஃபெயிலியர் ஆயிட்டோம் நான் நம்பி நான் ஆத்துலயே இல்லையா இதுல தான் தனகாட்சி புரிந்து போய் கட்டுறேன் அவருக்கு இருப்பாரு கோயம்புத்தூர்ல லாரி எடுத்துட்டு போவார் மைத்துனா 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 எப்படி என்ன கட்டுவாய் மைத்துனா
நம்ம கட்ட முடியாது. கட்டவே முடியாது. கட்ட முடியாது. கட்டிடுவேன் சும்மா விளாடுறேன். மாமா உன்னை கட்ட முடியாது. ஆமா கட்டுறேன்னு தான் சொல்லிக்கிறேன். ஆளை பொட்டி கட்டி பிடிச்சி காட்டுறேன், மைக் பிடிச்சி காட்டுறேன், முருகனை பிடிச்சி காட்டுறேன். இந்த ஆளை கட்ட மாட்டேறேன். உன்னை நம்பி நான் அந்த ஆளுகிட்ட பத்தி வேற வச்சுக்கிறேன். கோயில் வாங்கி கொடுக்குறாராமா? இதை பாட்டு வாங்கி கொடுக்குறியா? உனக்கு எல்லாம் புத்தி உனக்கு நாங்கடா கட்டிட்டா 250 ரூபாய் வாக்கல்ல வாங்கி கொடுத்துறோம். ஆனா கடல்ல நீ வாங்கி கொடுக்குறியா? கட்டிட்டுனா கட்டிட்டா அவரு வாங்கி கொடுத்துறாரு. உனக்கு கண்டிப்பா எழுந்தான். கட்டிட்டா 2 பேரும் சாப்பிடலாம். ஏய் செல்லப்பா ஏய் ஆமா மைத்துனா மைத்துனா ஆமா மைத்துனா நீ என்னை கட்ட உன்னால் ஆகுமோ இந்த மண்டலத்தில் உனை கட்ட இந்த அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆதாயமும் பிண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த மண்டலத்தில் உனை கட்ட முடியாது என்று 1000 வார்த்தைகள் சொல்லினாலும் இந்த ஆயர்பாடியிலே கோவில் அனைவரும் ஒன்று கூடி எப்படி கட்டினார்களோ மாயவா சேசவா மதுசூதனா அந்த பெண்கள் எப்படி கட்டுரை அறிவந்தாயோ அத்தன்மை போன்ற சகாதேவன் உன்னை கட்டி உலகத்தில் உன்னை கட்ட மாமா எங்க போறா மாமா பத்தானே அங்க உட்கார்ந்து சொல்றேன் ஒண்ணு கூட பண்ண முடியல முன்னாடி. இந்த முறை கண்டிப்பா நீ அந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். இந்த முறை கண்டிப்பா நான் மாமனை கட்டுறேன். கட்டி கட்டல நாங்க வீட்டுக்கு போறோம். அப்படி இல்லமா உன்னை நம்பி இறங்கியா அவரு உங்களால முடியாது தோத்துறீங்கன்றாரு. அதனால இந்த நாடு கண்டிப்பா சத்தியமா கட்டல் வச்சுக்கா ஜலத்தூருக்கு நாங்க போறோம். என்ன சொல்றேன்? அப்படியா? மைத்துனா என்னை கட்ட உன்னால் ஆகாது. மைத்துனா என்ன பார்த்து கட்டிடுன்ற கட்ட முடியாது. இந்த முறை கண்டிப்பா உன்னை கட்டுறா.
மாயனே உடையன்றி கட்டுள்ளதாக்கோ ஞாபகம் மகளும் இடைவிடாமல் ஒரு தொண்டனானவன் மனதிலே நினைத்து எந்த ஒரு தெய்வத்தை ஒருநிலைப்படுத்தி மனதிலே தியானித்து நிற்கிறாரோ வேலையிலே அந்த இனிய தெய்வமாக இது இதயத்திலே வந்து மனதிறங்கி அருள் முடியும். மதுசூதனா கண்ணனே இதோ கட்டிலேன் பாரோ. தண்ணி விடுங்க மச்சான் விடுறாடா அங்க கஞ்சி ஊத்தியா அங்க செத்துடா யாருங்க மச்சான் புடில்றாடே யாரு கஞ்சி ஊத்துறா ஓ மாமா உன்னை கட்ட முடியாதுன்றியே. ஒரு தெய்வத்தை ஒரு மனதாக ஒருவன் மனதிலே நினைத்து விட்டான். அந்த தெய்வமானது அந்த மனிதனின் இதயத்திலே வந்து குடியிருக்குமா. என்னுடைய ஞான மணி கயிற்றார் ஒரே பிகுவா போட்டு ஒண்ணு புடிச்சிட்டு மாதிரியா ஒரு மணி அதான் சொல்றேன். அப்படியே போட்டு கட்டும் மாதிரியா உன்னை பொறும் பொறும் சகாதேவா மச்சான் என்னை பிடித்தென்னை நீ கட்ட வேண்டாம். நீ கருணையாய் நீ நினைத்த காரியம் முடித்துட்டாரே. இருவனே உபதேசம் போலாம் ஏதோ கோழி ஆடுற பையன் தானே உன்னை எப்படி கட்டு வந்து சொன்னியா மச்சான் என் கைத்து எலும்பே வந்துடும் போது ஒரு என்ன காசு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். ஆயத்தாரிலே முன்பு உன்னை கைகளை கட்டி துடப்பத்தையில ஒண்ணு வச்சாங்க. ஆமா அது பெண்களுக்கு உண்டான பாசத்திலே பெண்களுக்கு உண்டான பாசத்தினால் கட்டுண்ட இந்த சகாதேவன் நல்லும் பகலும் 60 நாளிலும் இடைவிடாமல் உன்னை துதிக்கக்கூடியவன். நீ வந்து என்னுடைய மனதிலே ஒரு நிலையாக நின்று விட்டாய். உன்னை புட்சியம் கட்டி விட்ட நான் கேட்கறது தரணும் முதல்ல நீ சத்தியம் பண்ணி தருகிறேன் இப்படிக்கு சகாதேவா சொல்லை கேளா மறுபடி கொல்ல வேண்டாம். இந்த வழி அறிந்திடாமல் நல்ல இருபானே உபதிஷ்டம் நீ கேட்ட மாதிரி சத்தியம் பண்ணிட்டோம். சத்தியம் பண்ணியா? ஆமா மாமா உனக்கு கொஞ்சோண்டு மூச்சு விடுறேன் மூச்சு விடுறதுக்கு. மாமா இப்ப என்ன சொன்ன
சத்தியம் பண்ணிட்டோம் வாய். நான் சொன்னாலும் செய்யறேன். நான் கேட்கும் பொருளை ஆமா வரத்தை தருகிறேன் என்று சத்தியம் பண்ணிட்டேன். ஆமா இப்பதான் உனக்கு புள்ளிய வைக்க போறேன். ஆமா போதுமா லூசா? போதும் மச்சான். அப்பா போதும்னா மூச்சு வச்சா நான் நல்லா பண்ணுவேன். இல்ல மாமா, நீதான் ஏதோ சின்ன பையன் காட்ட முடியாது அது இதுன்னு சொல்லுங்க. சிறிய துரும்பும் பல்குத்த உதவும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆமா, இது சிறிய துரும்பு தானே, இது எந்த விதத்துல உதவியாக போகுதுன்னு நீ என்ன நினைச்சேன்? ஆமா. இப்ப இந்த பூனையும் பால் குடிக்குமா நினைச்சேன். இப்பதான் போட்டே குடிக்குது. ஏமாமா இப்ப எனக்கு சத்தியம் பண்ணிக்கிறீல்ல? ஆமா ஏமாத்த மாட்டேன் மச்சான். கயித்துல வச்சுக்கிற அப்படியே இருக்கு சாத்திர மாட்டேன். போய் ஏமாத்துறீங்க ஆமா குச்சி அமுக்குன்னு வச்சுக்க உயிரை கூடுவா. மாமனுக்கே உயிர் போயிடும். அதானே மாமா? ஐயனே லோக ரட்சகா, ஐயனே லோக ரட்சகா, அடியனை இந்த சத்தியத்தை ஒருபோதும் மீற மாட்டேன். ஒருபோதும் மீற மாட்டேன். நான் கேட்கக்கூடிய வரத்தைகளை தருகிறேன் என்று தெரிவிக்கிறேன். அதனால மாமா, நடக்கக்கூடிய பாரத யுத்தத்திலே 10, 8, 18 நாள் யுத்தத்திற்கு நாள் குறிக்க போகிறார். ஆமா, துரியோதன இடத்துல. ஆமா, கரெக்டா சொல்லிட்டு போய் பாரு. ஆமா, இன்னும் சுபோதியம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கவட்டம் கிளியாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஒயின் ஷாப் சேல்ஸ்மேன் ராமன் என்று சொல்லக்கூடிய மையன்பர் இங்கே அரங்கிலே கண்ணனாக வேடம் தாங்கி நடிக்கும் சிவலிங்கத்தை பாராட்டி ரூபாய் 51 வரையுள்ளார். அன்பார் நீண்ட ஆயிரம் நிறைந்த செல்வத்தை பெற்று பரந்த மனத்தளிக்குமாறு எல்லாம் அல்ல ஆதிசக்தியாக விடக்கூடிய பாஞ்சாலி அம்மனை வேண்டிக் கொள்கிறோம். சுபோ நடக்கக்கூடிய பாரத யுத்தத்திலே 10, 8, 18 நாள் யுத்தத்திற்கு நாள் குறிப்பதற்காக துரியோதனை சந்திக்க செல்கிறார். ஆமா, அதனால போறேன். இந்த 18 நாள் யுத்தம் முடியும் வரையிலும் இந்த பாண்டவர் 5 ஒரு உயிர் சேதம் வரக்கூடாது. சரி, திரௌபதிக்கு எந்த ஒரு சேதமும் வரக்கூடாது. அப்படி பாண்டவருக்கு திரௌபதிக்கு எந்த ஒரு உயிர் சேதமும் உதிர காயங்களும் இருக்கக்கூடாது. அதை செய்யணும்னு எனக்கு சத்தியம் பண்ண முடியும். மச்சான் அப்படியே உங்களை காப்பாத்துறேன். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு நீ. அப்ப என்ன பார்த்தா பிளகா பயன் நினைச்சுக்கிறியா? மச்சான் நான் ஒரு சத்தியம் பண்ணிட்டேன். நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். எப்படி இருந்தாலும் நீ சத்தியம் பண்ண உங்களுக்கு சத்தியம் பண்ணதை நிறைவேற்றிட்டாரு. நீ ஒரு சத்தியம் பண்ணணும் கேட்கறாரு. நம்ம இறந்து லகுவா வாங்கிக்கலாம். சத்தியம் பண்ணணும். அதானே உனக்கதோ எங்களை காக்கக்கூட குலதெய்வம் நீதான். ஆமா, மாயாடியே உன் மீது சாட்சி
மாமா மைத்துனா மாணவர் சாட்சியாக 33 தேவ சாட்சியாக இந்த பூமாதேவி சாட்சியாக என் உயிருக்கும் மேலாக நினைக்கின்றேன். என்னுடைய அண்ணன் தருவன் அண்ணன் மீது சாட்சியாக எங்களை காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய கண்ணா உன் மீது சாட்சியாக கண்டிப்பா ஏ மச்சான் விஷயத்தை எல்லாத்தையும் புட்டு புட்டு சொல்லிட்டேன். நான் போய் நாடு வாங்கி வர மாட்டேன். 18 நாள் சண்டை சொல்லியா மச்சான்? டேய் ஒரு விஷயம்டா, நம்மளுக்குள்ள இப்ப நினைச்சு போயிருந்த விஷயம். இந்த ஆயிரங்கால் மண்டபத்திலே நடந்த ஒரு விஷயத்தை வேற யார்ட்டையும் சொல்றாத போய். வெளியே போய் சொல்லக்கூடாது. வெளியே போய் சொன்னா என்ன ஆகும்? உண்மை ஆகுமா? உன் தலையே அப்படியே வெச்சு போயிடும். மூசிங்கிறவங்க தவிர தூங்கிங்கிறவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. தூங்கிங்கிறவங்க யாருன்னு தெரியாது. மூசிங்கிறவங்களுக்கு தெரியாது, தூங்கிங்கிறவங்களுக்கு தெரியும். அதனால நீ யாருக்கும் சொல்லக்கூடாது, மூச்சு வெளியே விடக்கூடாது. நீங்க பாத்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்ப தெரியும். ஆமா, பாத்துக்கிறவங்களுக்கு தெரியாது. நவா பால் சாப்பிட்டானே இந்த ஆயிரங்கால் மணிமண்டபத்திலே நடந்த உனக்கும் எடுத்து மாவாட்டம் நடந்ததல்லவா? இந்த உரையாடல் வேற யாருக்குமே தெரியக்கூடாது. நான் பாரத முடிவு வரைக்கும் யாருக்கும் சொல்ல மாட்டேன். கத்தி மட்டும் இல்ல. ஆமா, போய் வா மாமா. மாமா நான் சென்று வருகிறேன். ஒப்பந்தம் வாங்கிட்டோம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வாங்கிக்கிறேன். விட வாங்கிட்டேன். மாதவா அஸ்னாபுரி போனோம். ஆனா உடனே எங்க தெரியுமா போனோம்? நேரம் போயிட்டு மாதவா துரியாத கிட்ட நேரம் நம்ம போகவே கூடாது. போய் அசிங்கப்பட்டு மானம் கட்டு என்ன போகணும்? விதிரன் கிட்ட போனோம்டா. போகணும். ஆமா. யாயா காரணம் என்ன தெரியுமா? விதிரன் கையில யாருமே வளைக்க முடியாத ஒரு வில்லு ஒண்ணு இருக்குது. ஆமா, அந்த வில்ல வச்சுதானே வச்சுக்க 18 நாள் பாரத்தை ஒரே அடிச்சிருவாங்க விதிரன். ஆமா, அந்த விதிரன் கையில இருக்கக்கூடிய அந்த அம்பை வைத்து இருந்தால் பாடல் கதை க்ளோஸ். அதனால அந்த வில்ல முறிக்கணும். ஒண்ணு முறிக்கணும். அதான் பண்ணோம். விதிரன் கிட்ட போய் விதிரன் வீட்டுல போய் நம்ம போய் சாப்பிடணும். நம்ம விரோதம் இல்லையா? நம்ம விருது வீட்டுல போய் சாப்பிட்டு ஆமா அப்படி எல்லாரும் பாத்துறோம். லாஸ்ட்ல விருது கிட்ட போறோமா? விதிரன் கிட்ட போய் அவனை சாப்பிட்டுட்டு அவன் நம்ம கூடவே கூட்டிட்டு போகணும். அப்பதான் துரியோதனுக்கு கோவம் வரும். இல்லைன்னா துரியோதனை யதார்த்தமா போய் கேட்டா நாடு குத்துவாரு. நாடு குத்துருவான். குடுக்கூடாது. துரியோதன நாடு குடுக்கவே கூடாது. நாடே மாதமா அது குடுத்துட்டா யான் போயிட்டு நான் வச்சேன். சரி, ஆத்தா போச்சு. ஆமா, அதனால விதுரன் இடத்திலே சென்று அவன் வீட்டிலே உணவு பரிமாறி விட்டு விதுரனை அழைத்து செல்ல வேண்டும். அழைத்து விதுரன் வீட்டுல போய் சாப்பிட்டது அந்த செய்தி கேட்டா போதும். விதுரனை வச்சு செஞ்சிருவான். அந்த கோபத்துல வில்ல முடிச்சு போட்டுருவான். என்னுடைய சபதம் நிறைவேறிடும். சரி, இப்ப யாராரு கூப்பிட்டு போகணும்? தமிழ்மார் சாத்தைக்கு எல்லாரும் கூப்பிட்டு விட்டு விட்டு போவான். புறப்படு போகலாம். சைனியரை கூட்டிக் கொண்டு அத்திராபுரிக்கு துரியோதனத்துல நாடு கேட்க வரும் நேரத்துல அங்க திருநாட்டில் பாண்டு விதிர மகாராஜா தற்பாக வருகிறார்.